நிலா வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க எல்லாருமே பயங்கரமா ஹேப்பியான மூடுல இருக்கிறாங்க. ஸோ செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நிலாவுக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்குது. "என்னது இது புதுசா எல்லாருமே கேக்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க. பயங்கர செலிப்ரேஷனோட மூட்ல இருக்கிறீங்களே! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ திவ்யா இருந்துட்டு சொல்றாங்க, "ஆமா நிலா உனக்கு விஷயமே தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல தெரியல சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நமக்கு தான் அந்த 20,00,00,000 கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சிருக்குது. அந்த கிளையண்ட் வந்து ஓகே பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம பாஸ் ராகவ் வந்து இப்படி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த நேரம் ராகவ் வராங்க. நீங்க போட்டு குடுத்த அந்த பிளான் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வீட்டோட பிளான் வந்து ஓகே ஆயிருச்சு. அது மாரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கிளையண்ட் நமக்கு ஓகே பண்ணிட்டாங்க. இதனால இது வந்து நமக்கு ரூ. 20,00,00,000 ப்ராஜெக்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே ஆனது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, "இன்னைக்கு நைட் நான் உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இதுக்கு மேல இன்னும் நான் வந்து மறைச்சிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா உங்ககிட்ட வந்து நான் இந்த சர்ப்ரைஸ சொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "சொல்லுங்களேன், இப்பயே சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். அது இன்னும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குதும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமான்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பரவால்ல ராகவ், நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ராகவ் வந்துட்டு, "இல்ல நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன். என்னோட பிறந்த நாள் வருது. நான் அப்பதான் உங்களுக்கு இத பத்தி சொல்லுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. நிலாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. "என்னது இது? நம்மகிட்ட மட்டும் என்ன விஷயம் அவர் சொல்லப் போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திவ்யா இருந்துட்டு சொல்றாங்க, "நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ராகவுக்கு உன் மேல ஒரு லவ் இருக்குன்னு."